வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்றான பரிபாடல் என்ற அகப்புற நூலிலிருந்து 14வது பாடலாக இருக்கக்கூடிய செவ்வேள் குறித்த பாடலுக்கான பொருளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். செவ்வேள் அப்படிங்கிறது முருகப்பெருமானை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த பாடலை பாடியவர் கேசவனார் என்ற புலவர். இந்த பாடல் எழுந்த சூழல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, ஒரு தலைவன் தலைவியை விட்டுட்டு கார்காலம் வருவதற்கு முன்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். கார்காலம் அப்படின்னா மழைக்காலம். அப்போ பொருள் காரணமாகவோ அல்லது வேறு வேலை காரணமாகவோ தலைவன் அந்த தலைவியை பிரிஞ்சு போயிருக்கிறார். அந்த மழைக்காலம் என்று சொல்லக்கூடிய கார்காலத்துக்கு முன்னாடியே வந்து விடுவதாக சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இன்னமும் வரலை. அப்போ அந்த நேரத்தில் தலைவிக்கு அந்த பிரிவு துயரம் அதிகமாக பெருக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அந்த தலைவிக்கு நெருக்கமான தோழி அதை பார்க்குறா. அந்த தலைவியை எப்படியாவது சரிப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த முருகப்பெருமானை போற்றக்கூடியவள் போல பாடி அந்த தலைவன் வந்துடுவான், அது வரைக்கும் காத்திரு அப்படின்னு குறிப்பாக அந்த தலைவிக்கு தோழி ஆறுதல் சொல்வது போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. பாடல் எப்படி தொடங்குதுன்னா, கார்மலி கதல் பெயில் தலையை ஏற்ற நீர்மலி நிறைசுனை பூ மலர்ந்தனவே என்பதாக தொடங்கி மொத்தம் 32 அடிகளில் பாடல் அமைஞ்சிருக்கு. இப்போ முதல்ல அந்த பாடலுக்கான அந்த பொருளை அப்படியே பார்த்துட்டே வரலாம். அப்போது இந்த பதிவு எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி பாடுவது போல தான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. அப்போ இதன் மூலமாக அந்த தலைவிக்கு தோழியானவள் ஆறுதல் சொல்லுகிறாள் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ பாட்டுக்கான விளக்கத்தை பாருங்கள். அப்படியே கார்மலி கதல் பெயல் அப்படின்னு எடுத்தோன்னா, அப்படியே மேகம், அந்த மேகம் அப்படியே பெரிய மழையை அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. மேகத்திலிருந்து மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மழை நீர் வந்ததன் காரணமாக அந்த சுனைகள் சொல்லுவாங்க இல்லையா, மலைப்பகுதியில் அந்த சுனைகள் எல்லாம் தண்ணீர் அப்படியே பெருகி வழிந்து ஓடியுது. அதோட அந்த சுனைகளில் நிறைய பூக்கள் இருக்கும் இல்லையா, அந்த பூக்கள் எல்லாமே அப்படியே விரிஞ்சு அப்படியே மனம் வீச ஆரம்பிச்சிருச்சு. அந்த பூக்கள் ரொம்பவுமே குளிர்ச்சியானவை, நறுமணம் கொண்டவை. அப்படிப்பட்ட அந்த இடத்துல கடம்ப மலர்களும் பூத்திருக்கு. அதுவும் குளிர்ச்சியும் நறுமணமும் கொண்டது. அந்த கடம்ப மலர்கள் பூத்திருக்குது. இந்த கடம்ப மலர் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய மலர். முருகனுக்கு பிடிச்ச பூவில் கடம்ப மலர் தான் முதன்மையானதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த கடம்ப மலரும் அப்படியே மனம் வீச ஆரம்பிக்குது. அந்த நேரம் அங்கே வண்டுகள் வருது. அந்த வண்டுகள் போய் கடம்ப மலரில் இருக்கக்கூடிய அந்த தேனை எடுப்பதற்காக அந்த பூவில் இருக்கக்கூடிய தாதுவை ஊதுது. அப்படி ஊதுது. அப்போ அந்த வண்டுகளுடைய அந்த ரீங்காரமாகிய அந்த ஒளி அப்படியே கேட்குது. அது கேட்கறதுக்கு எப்படி இருக்குதா, பன்னிசை போன்று ஒலித்தது. அந்த அந்த கடம்ப மலரில் இருக்கக்கூடிய அந்த தேனை, அந்த தாதுவை எடுப்பதற்காக வண்டுகள் அப்படியே ரீங்காரம் போடுறது பாட்டு பாடுற மாதிரி இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே நேரத்தில் அந்த மழை பொழிந்த அந்த நேரத்தில் அந்த முருகப்பெருமானினுடைய அடியவராக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே தோள் எடுத்து ஆடுறாங்க. அதாவது அவங்களுடைய தோள்கள் அப்படியே அசைந்து ஆடுது. அந்த அவங்களுடைய கைகள் பார்த்தீங்கன்னா, அந்த தோளிலிருந்து கைகள் வரைக்கும் மூங்கலை போல விளங்கின அப்படின்னு குறிப்பிடுறாரு புலவர் கேசவனார். அது மட்டும் இல்லாமல் அங்கே மயில்கள் அகவுதான். அந்த மயில் அகவும் இல்லையா, அந்த ஒளி எழுப்பும் இல்லையா, அது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த மயில் என்ன சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அந்த தோழி குறிப்பிட்றா பாருங்களேன். திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் காதலியை தனியாக வாட விட்டுட்டு பிரிந்து போனவங்களை நோக்கி, உன்னுடைய பிரிவை நீட்டிக்காதீங்க, விரைவாக வாருங்க அப்படின்னு அறிவுரை சொல்கிற மாதிரி அந்த மயிலினுடைய அகவலோசை இருந்ததாக இங்கே குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் புது மலர்களை கொண்ட அந்த கொன்றையினுடைய அந்த பூச்சரங்கள் அப்படியே பொன்மாலைகளை போல அப்படியே கிளையில் தொங்குது. அந்த கொன்றை பூக்கள் பூத்து இருக்குது. அது அப்படியே அப்படியே தங்கத்தில் மாலை கட்டி விட்ட மாதிரி அப்படியே பூத்து இருக்குதான். அதே நேரத்தில் அங்கே அழுகை கொண்ட பெண் குழந்தைகளுக்கு, எந்நேரம் அழுதுகிட்டே இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு தாய்மார்கள் புலின்னு சொல்லி எதை காட்டுறாங்க அப்படின்னா, வேங்கையினுடைய பூக்களை காட்டுகிறார்கள். வேங்கை மரத்துக்கு அடியில் ஒரு பாறை, அந்த வேங்கை மரத்தின் மேலே அந்த பூக்கள் எல்லாம், வேங்கை மரத்துடைய பூக்கள் அந்த பாறை மேலே கொட்டி இருக்கிறது. அதை தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைக்கு காட்டி புலின்னு சொல்லி பயமுறுத்துறாங்களாம்.
அந்த காட்சி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தண்ணிக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, காந்தல் பூக்கள் பூத்திருக்கின்றன. இன்னும் பவளம் போல விளங்கக்கூடிய செந்நிற பூக்கள் பூத்திருக்கின்றன. இப்படியாக நிறைய பூக்கள் பூத்திருக்கின்றன. இது எல்லாமே எங்கு இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப, முருகா உன்னுடைய திருப்பரங்குன்றத்திலே இருக்கின்றது. அந்த வேனில் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வெயில் காலத்தில கூட அந்த கார்காலம் மாதிரியே அங்க குளிர்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த முருகனிடத்தில சொல்ற மாரி இருக்குது. அது மட்டும் இல்லாம போரினை மேற்கொண்டு சூரன் சூரன் அப்படிங்கிறவன அவனுடைய சொந்த பந்தத்தோட அழித்த ஒளி விளங்கக்கூடிய வேற்படையினை உடைய முருகப்பெருமானே, இதுதான் உன்னுடைய பரங்குன்றினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி அந்த தோழி வாழ்த்துகிறாள் அந்த திருப்பரங்குன்றத்தை. அப்போ அங்க திருப்பரங்குன்றம் பகுதியில மழை பெய்தது, அங்க மயில் அகவியது, அந்த வண்டுகள் ரீங்காரமிட்டது. அதுக்கப்புறமா அந்த பெண் குழந்தைகளுக்கு தாய்மார்கள் அழுகக்கூடிய நேரத்துல புலின்னு சொல்லி பயமுறுத்தியது. அப்போ இது மாதிரியான காட்சிகளை எல்லாம் சொல்லி, இதெல்லாம் சிறந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த திருப்பரங்குன்றம் காட்சியளிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாள் அந்த தோழி. அதற்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். அந்த குற்றமில்லாத அந்த மழைக்காலத்துல அப்படியே வெண்மேகம் பொங்கி எழுந்தது மாதிரி, அப்படியே நறுமணப் பொருள்களுடைய நறும்புகையினை விரும்பக்கூடிய முருகப்பெருமானே, உனக்கு 6 திருமுகங்கள், 12 தோள்கள் இருக்கு. நறுமணத்தோட தான் இருக்கிற. ஆனா இருந்தாலும் நீ வள்ளியம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நறுமலரையும் விரும்புவோனே. அந்த வள்ளியம்மை முருகனுடைய 2 மனைவியர்ல ஒருத்தங்க. அப்போ வள்ளியம்மை அப்படிங்கிற அந்த வாசனை மிக்க மலரை விரும்பியோனே, கணவர் அப்படியே தம்மை தழுவியராக அந்த சுற்றி கொண்டிருக்க அந்த இன்பம் என்னைக்கும் நிலைக்கணும் அப்படின்னு மகளிர் விரும்புவாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, யாழினை மீட்டியவராக உன்னை குறித்து பாடுகிறார்கள். அப்படிப்பட்ட பாட்டினை விரும்பக்கூடிய முருகப்பெருமானே, நீ பிறந்த அந்த நாள்லேயே உன்னை பார்த்து நெஞ்சம் நடுங்கியவர்கள் தேவர்கள். அப்படிப்பட்ட சிறப்பை கொண்டவனே, இரு பிறப்பு இரு பெயர் கொண்டவர்கள் அந்தணர்கள். அப்படிப்பட்ட அந்தணர் அப்படிங்கிற ஒப்பற்ற புகழை உடையவனுடைய அறவாழ்விலே பொருந்தி இருக்கக்கூடியவனே. அந்த அந்தணர் வாழ்க்கை அறவாழ்க்கை என்று சொல்லுவார்கள். அவங்க இருபிறப்புடையவர்கள், இரு பெயர் கொண்டவர்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலே பொருந்தியவனே, அத்தகைய சிறப்பையெல்லாம் கொண்டவன் நீ. அதனால உன்னை நாங்களும் விரும்பி உன்னுடைய திருவடிகளை அணைந்து அணைந்து வழிபடுகின்றோம். அப்போ பழமையாக முதிர்ந்த மரபை உடைய பெருமானே, உன்னுடைய முருகப்பெருமானே, உன்னுடைய புகழ் பலவாக பெருகி இருக்கு. அதே நேரத்தில் உன்னுடைய திருவடியை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்க அடையக்கூடிய பயன் உன்னுடைய புகழை விட அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த தோழியானவள் அங்க குறிப்பிடுகின்றார். அதோடு இல்லை, இன்னும் இன்னும் அவை ஆகுக. அதாவது பெருமானே, நீ மென்மேலும் அடியாருக்கு அருளக்கூடிய காரணத்தினால உன்னுடைய புகழ் சிறப்பது போலவே இங்கு உன்னுடைய அடியவனுடைய அந்த பெருமையும் அங்க உயர்ந்த நிலையில் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பாடல் என்ன சொல்றாங்கன்னா, முருகனுடைய புகழ் பெரியது, அவன் அடியவர்கள் அவனை தொழக்கூடிய காரணத்தினால அவங்க அடையக்கூடிய பயன் ரொம்பவுமே பெரியது அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுது. அப்போ இப்போ இதையெல்லாம் சொல்லி அந்த முருகன் வழிகாட்டுவான், அந்த முருகன் அந்த தலைவனை வர வைப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மழைக்காலமும் வந்துவிட்டது. அதனால் சீக்கிரமாக அந்த தலைவன் வந்து விடுவான் அப்படிங்கிறத அந்த தோழியானவள் அந்த தலைவிக்கு சொல்லக்கூடிய விதத்தில் தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இது செவ்வேள் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே 14வது பாடலாக பரிபாடலிலே இந்த பாடல் 32 அடிகளில் அமைந்திருக்கு. படித்து பாருங்கள், இன்னும் நிறைய செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அல்லது விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க. நன்றி.